அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிஹ்வான் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவும் இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய கேரமல் புடிங் பார்க்க போகிறோம். இந்த பேக்கில் சுகர் சிரப்பும் அந்த ஒரு ஷேஷட்டும் அவங்களே கொடுத்துருந்தாங்க. ரொம்ப சிம்பிள் தான். இதுக்கு வந்து 575 ml மில்க் மட்டும் தேவை. இந்த மில்கை ஒரு கடாயில் ஆட் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்க போகிறோம். அண்ட் சைட் பை சைடில் நம்ம வந்துட்டு எந்த மோல்டில் நம்ம வைக்க போகிறோமோ அதில் வந்துட்டு இந்த கேரமெல்லை ஊற்றி வச்சுக்கணும், ரெடியாக வச்சுக்கணும். இப்போ மில்க் நல்லா பாயில் ஆகிடுச்சு. இப்போ அவங்க கொடுத்த ஷேஷட்டை போட்டு நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும், அடிப்பிடிக்க விடக்கூடாது. அண்ட் கொதிச்சிக்கிட்டு இருக்கிறப்ப சைடில் ஆடெல்லாம் சேர்ந்து அது எல்லாத்தையுமே நல்லா எடுத்து உள்ளே போட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த பால் பேனில் 1 இன்ச் அளவுக்கு கம்மியாகிற அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டால் போதும். குழந்தைங்க டிஃப்ரெண்ட்டாக டெசர்ட்ஸ் கேட்குறப்போ இந்த மாதிரி இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய கேரமல் புடிங்லாம் நம்ம செஞ்சு கொடுத்தா அவங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள், பால் நல்லா திக்காக ஆகிடுச்சு. இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி ஒரு 2 மோல்டில் ஊற்றி வச்சுருந்தோம் இல்லையா கேரமல், அது மேலேயே பொறுமையாக சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது வந்து ஒரு 2 மணி நேரம் கிட்ட கம்ப்ளீட்டாக ஆற விடணும். ஆற விட்டுட்டு முடிஞ்சால் நீங்கள் ரெஃப்ரிஜரேட் பண்ணி கூட சாப்பிடலாம். அப்போ ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், நல்லா ரெடி ஆகிடுச்சு என்னோடய கேரமல் புடிங். பாருங்கள், நல்லா சுற்றுது. இது ரொம்பவும் டேஸ்ட்டாக இருந்துச்சு. இதை இப்போ ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அண்ட் அந்த பவுலில் ஒட்டாமல் எவ்வளோ அழகாக ரெடியாகி வந்திருக்கு பாருங்கள். ரொம்பவும் சாஃப்டாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம ஃபுல் ஃபேட் மில்க் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். அதனால் ரொம்பவும் ரிச்சாக க்ரீமியாக இருந்துச்சு. அந்த டெக்ஸ்சர் ரொம்பவும் சாஃப்டாக இருந்துச்சு. நீங்கள் நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஒரு 2 மணி நேரம் கழிச்சு சாப்பிட்டிங்கன்னா நல்லா ஐஸ்கிரீம் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடியது தான். நான் கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக எவ்வளோ அழகாக கட் ஆகுதுன்ட்டு. இந்த மாதிரி அப்பப்போ குழந்தைங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தா அவங்களும் ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோட கமெண்ட்டை என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.